உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, எவ்வாறு புதுப்பிப்பது என்று கேட்கப்பட்டது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை அதிகம் கூறுங்கள் என்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத் 810 இன்று ஒரு சிறிய இஸ்லாமிய நினைவூட்டல். ஒவ்வொரு நல்ல அமலும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெற்றுத்தரும். இது போன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களை தினமும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவசரம் என்பது ஷைத்தானின் குணமாகும். ஆனால் 5 விஷயங்களில் தவிர அந்த 5 விஷயங்கள் நபியின் சுன்னத்துகள். 100 பசித்தவருக்கு உணவளித்தல். 2 மையத்தை அடக்கம் செயல்தல். 300 வயதுக்கு வந்த பெண்ணிற்கு மணமுடித்து வைத்தல். 4 கடனை நிறைவேற்றுதல். 5 தவ்பா செய்தல். அனிசைன் ஹாதம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள். நூல் தபகாதுல் குப்ரா 6-100-101. இன்று ஒரு சிறிய இஸ்லாமிய நினைவூட்டல். ஒவ்வொரு நல்ல அமலும் அல்லாவின் ரஹ்மத்தை பெற்றுத்தரும். இது போன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களை தினமும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செஞ்சு ஆதரவு வெளிப்படுத்துங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாவமன்னிப்பை யார் அவசியமாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வித்த ஆலா எல்லா கவலைகளிலிருந்து மகிழ்ச்சியையும் நெருக்கடியிலிருந்து வெளியேறும் வழியையும் அவருக்கு கொடுத்து விடுகிறான். மேலும் அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஜ்க் அளிக்கிறான். ஷரஹுல் சுன்னா தௌலா வசல மினு செலமுத்தனாஷா. விளக்கம்: பாவ மன்னிப்பு கேட்பது இஸ்திக்பார், இறுக்கி இறைவனிச்ச அருளை பெறும் முக்கிய வழி. கவலை, துயரம், நெருக்கடி, வறுமை போன்றவையிலிருந்து பாதுகாக்கும் வாசல். இது போன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களை தினமும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதா பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் பகலில் யாசீன் சூராவை ஓதுகிறாரோ அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் மிஷ்காத் திர்மிதி. இது போன்ற இஸ்லாமிய நினைவூட்டல்களை தினமும் பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.